நான்காவது அத்தியாயத்தில் மூன்றாவது பிராமணமான ஸ்வயம்ஜோதி பிராமணத்தை பார்த்து முடித்தோம். இப்பொழுது நான்காவது அத்தியாயத்தில் நான்காவது பிராமணத்திற்கு செல்கின்றோம். இந்த பிராமணத்தினுடைய பெயர் ஷாரீரக பிராமணம். ஷாரீரக பிராமணம். இதில் 25 மந்திரங்கள் இருக்கின்றன. ஷாரீரக என்ற சொல்லுக்கு ஜீவாத்மா என்பது பொருள். ஷாரீரக, ஷாரீரம் என்றால் ஜீவாத்ம ஸ்வரூபம். ஷாரீரக பிராமணம் என்றால் ஜீவாத்மாவினுடைய தன்மையை விளக்குகின்ற பிராமணம் என்பது பொருள். ஆகவே இந்த பிராமணத்தில் பார்த்தோமேயானால் ஜீவாத்மாவினுடைய சம்சாரியாக இருக்கின்ற நிலை வர்ணிக்கப்பட்டு, இந்த ஜீவன் மேற்கொள்ள வேண்டிய சாதனைகள் மிக விளக்கமாக கூறப்பட்டு, பிறகு இதே ஜீவன் பிரம்மனாகவும் இருக்கின்றான் என்ற ஜீவ பிரம்ம ஐக்கியமும் வருகின்றது. ஆனால் இந்த பிராமணத்தில் பிரதானமாக நாம் பார்க்க போகின்ற கருத்து ஜீவ சம்பந்தமான சாதனைகள், ஜீவஸ்வரூபம். இந்த ஜீவஸ்வரூபம் இரண்டாக வர்ணிக்கப்படும். சம்சாரியாக எப்படியெல்லாம் இருக்கின்றான், எந்தெந்த விதத்தில் இவன் சம்சாரியாக இருக்கின்றான் என்ற வர்ணனை. இனி ஒரு வர்ணனை, இவன் எப்படி பிரம்மஸ்வரூபமாக இருக்கின்றான். இப்போ பிரம்மஸ்வரூபமாக இருக்கின்ற ஜீவன், சம்சாரியாக இருக்கின்ற ஜீவன், பிறகு இந்த ஜீவன் மேற்கொள்ள வேண்டிய சாதனைகள் என்ன. சில முக்கியமான பிரசித்தமான மந்திரங்கள் எல்லாம் நாம் பார்க்க போகின்றோம். இதில் தான் யக்ஞேன தானேன தபசா, யக்ஞம் தானம் தபம் போன்ற சொற்கள் இதிலிருந்து தான் பகவான் கீதையிலிருந்து எடுத்துள்ளார். பிறகு கடோபனிஷத் போன்ற உபனிஷத்தில் நாம் பார்த்த சில முக்கிய மந்திரங்களை நாம் இங்கு பார்க்க இருக்கின்றோம். ஒருவன் கர்மயோகம், உபாசனை போன்ற சாதனைகளில் ஈடுபட்டு சாந்தக தாந்தக என்று சொல்லப்படுகின்ற சமதமாதிகளை அடைகின்றான் போன்ற மந்திரங்கள் எல்லாம் இந்த பிராமணத்தில் நாம் பார்க்க போகின்றோம். இப்பொழுது நாம் முதல் மந்திரத்திற்கு செல்கின்றோம். நான்காவது அத்தியாயம், நான்காவது பிராமணம், முதல் மந்திரம். சயத் அயம் ஆத்மா அபல்யம் நேத்ய சம்மோகமிவ நேதி அத ஏனம் ஏதே பிராணாக அபிசமாயந்தி ச ஏதாக தேஜோ மாத்ராக சமப்யாததானக ஹ்ருதயம் ஏவ அன்வவக்ராமதி ச யத்ர ஏஷக சாக்ஷுஷ புருஷக பராங் பர்யாவர்த்ததே அத அரூபஜ்ஞோ பவதி. சென்ற பிராமணத்தில் இறுதியில் ஜீவனுடைய
சம்சாரித்துவம் வர்ணிக்கப்பட்டது. சென்ற பிராமணத்தில் 34வது மந்திரத்தில் ஆரம்பித்து கடைசி வரை ஜீவன் எப்படி சம்சாரியாக இருக்கின்றான் என்ற வர்ணனை, அதனுடைய தொடர்ச்சி இப்பொழுது வருகின்றது. முதல் மந்திரத்தில் ஆரம்பித்து 6வது மந்திரம் பாதி வரை மீண்டும் சம்சார வர்ணனம். ஒரு ஜீவன் எப்படி சம்சாரியாக இருக்கின்றான், மரண காலத்தில் அவனுடைய நிலை என்ன, அவன் எப்படி இறக்கின்றான், இறந்ததற்கு பிறகு அவனுடன் வருவதென்ன, இது போன்ற கருத்துக்கள் வருகின்றது. பலருக்கு வேதாந்தத்துக்கு வந்த உடனே இது போன்ற கருத்தை தெரிஞ்சுக்கிறது தான் ஆசை. அதனால பார்த்தோம்னா கேள்விகளெல்லாம் இப்படித்தான் இருக்கு. இறந்ததுக்கு அப்புறம் எங்கே போகிறோம், நம்மோட யார் வருவது, எப்படி இறக்கின்றோம், இந்த உயிர் உடல்ல எந்த வழியா வெளியே போகுது, அப்படி வெளியே போகும்போது நம்முடன் யாரெல்லாம் வருவார்கள், இப்படிப்பட்ட சந்தேகங்கள் தான் ஆரம்பத்தில் இருக்கும். அதெல்லாம் தான் இந்த பகுதியில் பேசப்படுகிறது. இதெல்லாம் எதற்கு என்றால் வைராகியத்திற்காக. சம்சாரியாக இப்படி இருக்கின்றான், ஆகவே இந்த சம்சாரத்திலிருந்து நாம் வெளிவர வேண்டும் என்று வைராகியத்திற்காக இது போன்ற கருத்துக்கள் எல்லாம் இங்கு பேசப்படுகின்றது. 6வது மந்திரம் வரை இது போன்ற கருத்துக்கள் தான். இப்பொழுது முதல் மந்திரத்திற்குள் செல்லலாம். இப்போ இந்த இடத்தில் மரண அவஸ்தையில் இப்பொழுது ஒரு ஜீவன் இருக்கின்றான், அப்பொழுது அவனுடைய நிலை என்ன, அதுதான் இங்கு வர்ணிக்கப்படுகின்றது. இப்போ மரண அவஸ்தையில் இருப்பவனுடைய நிலை என்ன, சயத்ர அயம் ஆத்மா அபல்யம் நேத்திய. இங்கு சக என்ற சொல் ஜீவாத்மாவை குறிக்கின்றது. சக ஜீவாத்மா. எத்திர என்றால் மரண காலே, மரண சமயத்தில் சக ஆத்மா அவனுடைய நிலை என்ன, முதல் நிலை அபல்யம் நேத்திய. அபல்யம் என்றால் அனைத்து பலத்தையும் அவன் இழந்து. அதற்கு முன்னாடி அவனுக்கு பலம் இருக்கும், பார்ப்பதற்கு, பேசுவதற்கு, நடப்பதற்கு, சிந்திப்பதற்கு, பிறகு உணவை உட்கொண்டால் ஜீரணிப்பதற்கு எல்லா விதமான பலமும் இருக்கும். அதற்கு பிறகு என்ன ஆகின்றது, அந்த நிலையில் அபல்யம் நேத்திய, அவனுக்கு பலம் இருக்காது. அவனுடைய ஒரு கையை எடுத்து இனியொரு இடத்துல போடுறதுக்கே அவனுக்கு சக்தி இருக்காது. அப்போ அவன் என்ன செய்யணும், வேறொருவர் அவன் கையை மாற்றி போடணும், காலை மாற்றி வைக்கணும். அப்படி ஒரு இடத்திலிருந்து இனியொரு இடத்துக்கு நகர்வதற்கும் கூட பலம் இருக்காது. அதுதான் முதல் நிலையம். இங்கு பலம்னா குறிப்பாக பிராணசக்தி, ஸ்தூல சரீரத்தில் இருக்கிற சக்தி. அவனுக்கு பிராணசக்தி இருக்காது, ஜீரணிக்கிற சக்தி இருக்காது, உடலை கைகாலை அசைப்பதற்கும் கூட சக்தி இருக்காது. இதெல்லாம் நம்ம அந்த நிலையில் போகிறதுக்கு முன்னாடி அப்படியெல்லாம் நமக்கு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு தியானம் பண்ணி பார்க்கணும், சிந்திச்சு பார்க்க வேண்டும். எதற்குனா வைராகியம் வருவதற்காக. பிறகு அடுத்த ஸ்டேஜ் என்ன ஆகுதான், சம்மோகம் இவ நேதி. இங்கு சம்மோகம்னா புத்தி. அவனுடைய புத்தியானது மயக்கத்தை அடைந்து விடுகிறது, ஒன்றும் அறிவில் புலப்படுவதில்லை. அவங்க கிட்ட போய் எந்த பேங்க்ல என்ன பணம் வச்சிருக்க, சேஃப்டி லாக்கை பற்றியெல்லாம் கேட்டுட்டு இருந்தா ஒன்றும் தெரியாது. காரணம் என்ன, சம்மோகம். சம்மோகம்னா எல்லாம் மறந்துருமா, எல்லாம் குழப்பத்தை அடைந்து விடும். அவர்களுடைய புத்தியானது சம்மோகத்தை, ஒரு விதமான மயக்கத்தை அடைந்து விடும். நேதி. பிறகு அந்த ஸ்டேஜில் என்ன ஆகின்றது, அத ஏனம் ஏதே பிராணாகா அபிசமாயந்தி. அத பிறகு, அதனா மீண்டும் வர்ணனை. ஏனம்னா இப்படி நிலையில் இருக்கின்றவனை, ஏதே பிராணாகா, இங்கு பிராணாகான இந்திரியங்கள், அபிசமாயந்தி என்றால் காரண சரீரத்தை நோக்கி அது சென்று கொண்டு இருக்கிறது, செல்கிறது.
இப்போ இந்திரியங்களெல்லாம் ஏனம்னா இவனுடைய காரண சரீரத்தை நோக்கி இந்திரியங்களெல்லாம் அப்படியே போயிட்டுருக்கான். பிராணன்னா இந்த இடத்துல இந்திரியங்களெல்லாம் சென்று விடுகிறது, அதை நோக்கி செல்கின்றது. பிறகு இதே கருத்து விளக்கப்படுகிறது. ச ஏதாகா தேஜோ மாத்ராகா. தேஜோ மாத்ராகா என்றாலும் இங்கு இந்திரியங்கள். இந்த இந்திரிய சக்திகளெல்லாம் சமப்யாததானக. சமப்யாததானக என்றால் அந்த அந்த இந்திரியத்தினுடைய ஸ்தானத்திலிருந்து விலகி, விலகி என்று பொருள். அப்படியே விலகி விடுது. கண்ணு கண்ணுங்கிற கோலகத்திலிருந்து விலகுது. காது எந்த இடத்துல இருந்து கேட்டுட்டு இருக்குமோ அந்த கேட்கிற சக்தி விலகி கொள்கின்றது. உபசம்ஹரணம் என்றால் அப்படியே விலகுதல். அப்படி விலகி ஹிருதயம் ஏவ அன்வவ கிராமதி. இங்க ஹிருதயம்னா காரண சரீரத்திற்குள் சென்று ஒடுங்குகிறது. இப்போ இந்திரியங்கள் எல்லாம் அவனிடமிருந்து செயலிலிருந்து விலகி காரண சரீரத்தில் ஒடுங்கி விடுகிறது. அப்படின்னா அவன் என்ன அர்த்தம்? அவனுடைய காது கண்கள் போன்ற இந்திரியங்கள் எல்லாம் கோலகம் மட்டும் இருக்குமே தவிர இந்திரிய சக்தி எல்லாம் அந்தந்த இடத்திலிருந்து இனி நம்ம இந்த இடத்துல இருக்க வேண்டாம்னு சொல்லி காரண சரீரத்திற்குள் ஒடுங்கி விடுகிறது. பிறகு என்ன ஆகின்றது என்றால் அந்த சக்திகளெல்லாம் தேவதைகளுடன் அப்படியே கலக்க ஆரம்பித்து விடுகின்றது. பிறகு அவனுடைய இறுதி நிலை என்ன என்று கூறப்படுகின்றது. சயத்ர ஏஷக சாக்ஷுஷக புருஷக. சாக்ஷுஷக புருஷக என்றால் பார்க்கும் தன்மையுடைய இந்த புருஷன், இந்த உலகத்தை பார்த்து கொண்டிருந்த ஜீவன் பராங் பர்யாவர்த்ததே, அவன் திரும்பி விடுகின்றான். பார்க்கும் நிலையிலிருந்து தலைகீழாக மாறி விடுகின்றான். இங்கே சாக்ஷுஷக புருஷகன்னா ஜீவாத்மாவை குறிக்கும், அல்லது அந்த பார்க்கின்ற தேவதா அம்சத்தை குறிக்கும். சாக்ஷுஷக புருஷகன தேவதை, பார்க்கின்ற தேவதை. பராங் பர்யாவர்த்ததேனா அது தலைகீழாக திரும்பி விட்டது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த தேவதை கோலகத்திலிருந்து உலகத்தை பார்த்து கொண்டிருப்பதற்கு பதிலாக அது காரண சரீரத்திற்குள் செல்ல ஆரம்பித்து விட்டது. அத பிறகு அரூபஜ்ஞக பவதி. ரூபஜ்ஞகன ஒரு ரூபத்தை பார்ப்பவன், அரூபஜ்ஞகனா பார்க்கும் சக்தி அற்றவனாகி விடுகின்றான். அவன் பார்க்கிற சக்தியை இழந்து விடுகின்றான். கண்ணு விழிச்சிட்டு இருந்தாலும் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்மை பார்த்துட்டு இருப்பாருன்னு, ஆனால் அவருக்கு அந்த விஷன் இருக்காது, நம்மை பார்க்க மாட்டார். இதெல்லாம் என்ன அப்படின்னா மரண அவஸ்தையில் வருகின்ற நிலைகள். ஒரு ஜீவன் மரண அவஸ்தையில் இந்த நிலையை அடைகின்றான். பிறகு அடுத்த மந்திரத்தில் இதே போன்ற சில கருத்துக்கள். இரண்டாவது மந்திரம். ஏகி பவதி ந பஷ்யதி இத்யாஹுகோ ஏகி பவதி ந ஜிஹ்ரதி இத்யாஹுகோ ஏகி பவதி ந ரசயதே இத்யாஹுகோ ஏகி பவதி ந வததி இத்யாஹுகோ ஏகி பவதி ந ஸ்ருணோதி இத்யாஹுகோ ஏகி பவதி ந மனுதே இத்யாஹுகோ ஏகி பவதி ந ஸ்பிருஷதி இத்யாஹுகோ
ஏகி பவதி ந விஜாநீதி இத்யாஹுஹோ தஸ்யக ஏதஸ்ய கிருதயஸ்ய அக்ரம் பிரத்யோததே தேன பிரத்யோதேன ஏஷ ஆத்மா நிஷ்க்ராமதி சக்ஷுஷ்டோ வா மூத்னோ வா அன்யோப்யோ வா ஷரீர தேசேப்யக தம் உத்க்ராமந்தம் பிராணோ அனுக்ராமதி பிராணம் அனுக்ராமந்தம் சர்வே பிராணாஹ அனுக்ராமந்தி சவிஜ்ஞானோ பவதி சவிஜ்ஞானம் ஏவ அன்வவக்ராமதி தம் வித்யா கர்மணி சமன்வாரபேதே பூர்வ பிரக்ஞாச்ச. இந்த மந்திரத்தில் சென்ற மந்திரத்தில் இறுதியில் சொன்ன கருத்து தொடர்கின்றது. அரூபக்ஞோ பவதி, அவன் எதையும் பார்ப்பதில்லை, அதேபோல் அவனால் எதையும் செய்ய முடிவதில்லை என்ற கருத்து தொடர்கிறது. அதற்கு பிறகு இறந்ததற்கு பிறகு எதன் வாயிலாக இந்த ஜீவாத்மா உடலிலிருந்து வெளியேறுகின்றான், அவனுடன் எது தொடர்ந்து செல்கின்றது, அது போன்ற கருத்துக்கள் வருகின்றது. நாம் ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதல் கருத்து, ஜீவாத்மாவிடம் இருக்கின்ற இந்திரியங்கள் காரண சரீரத்தில் ஒடுங்கி அந்தந்த தேவதைகளுடன் ஐக்கியமாகி விடுகின்றது. அப்பொழுது இவன் பார்ப்பதில்லை, இவன் கேட்பதில்லை என்று அவனை சுற்றி இருப்பவர்கள் கூறுகின்றார்கள். அதுதான் இங்கு வருகின்றது. முதல் சொல் ஏகீ பவதி. ஏகீ பவதி என்றால் பார்க்கின்ற சக்தி உடைய இவன், பார்க்கின்ற சக்தியுடைய அந்த சக்தியானது ஆதித்ய தேவனுடன் ஏகீ பவதி. அதாவது பார்க்கின்ற சக்தியானது அந்த அதிஷ்டான தேவதையுடன் ஒன்றாகி விடுகின்றது, அல்லது காரண சரீரத்திற்குள் ஒன்றாகி விடுகின்றது. ஏகீ பவதி. அதனால் சுற்றி இருப்பவர்கள் என்ன சொல்கிறார்களாம், ந பஷ்யதி இதி ஆகுகு. ந பஷ்யதினா இவன் பார்ப்பதில்லை, இதி ஆகுகு. யார் சொல்கிறார்கள்னா மரணத்தில் கிடக்கின்ற அவனை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் கூறுகிறார்கள், இப்பொழுது இவன் பார்ப்பதில்லை. அதற்கு காரணம் ஏகீ பவதி, அவனுடைய இந்திரிய சக்தி தேவதையுடன் ஒன்றாகி விட்டது. உபனிஷத் இதோட முடிச்சிருக்கலாம், இருந்தாலும் வேண்டும் என்று விஸ்தாரமாக கூறுகின்றது. ஒவ்வொரு சக்தியும் அவனுக்கு இல்லை என்பதை காட்டுவதற்காக. இதெல்லாம் எதற்கு அப்படின்னா, இதோட ஒன்றோடு முடிஞ்சதும் போதும், இருப்பினும் இப்படி கூறுவது வைராக்கியத்திற்காக, சிந்திப்பதற்காக. பிறகு ஏகீ பவதி ந ஜிக்ரதி இத்யாகுகு. இவன் எதையும் சுவாசிப்பதில்லை. சுவாசிப்பதுன்னா
வாசனையை அறிவதில்லை என்று கூறுகின்றார்கள். ஏகி பவதி, அந்த சக்தி அந்த தேவதையுடன் கலந்து விட்டது. இனி அதே போலதான் மற்ற சொற்கள் எல்லாம். ஏகி பவதி ந ரசயதே, இவன் சுவைப்பதில்லை. காரணம் என்ன? சுவைக்கின்ற சக்தி ஒன்றாகிவிட்டது. ஏகி பவதி ந வததி, இவன் பேசுவதில்லை. இத்யாகுகு, இவனிடத்தில் ஏதாவது பேச்சு கொடுத்தா பேசாமல் இருக்கின்றான், மரண அவஸ்தையில் இருப்பவன். மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இவன் பேச மாட்டான். ந வததி இத்யாகுகு. ஏகி பவதி ந ஸ்ருணோதி இத்யாகுகு, இவன் இப்பொழுது கேட்பதில்லை. அதே போல ஏகி பவதி ந மனுதே இத்யாகுகு, இவன் ஏன் கேட்கறதில்ல, பார்க்கறதில்ல, பேசுறதில்லைன்னா ந மனுதே, இவன் எதையும் சிந்திப்பதில்லை, யோசிப்பதில்லை. ஏகி பவதி ந பிருஷதி, எதையும் இவன் தொட்டு உணர்வதில்லை. அதாவது மரண அவஸ்தையில் இருப்பவர்களை பார்த்து மற்றவர்கள் வேதனைப்படுவார்கள், இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காரேன்னு சொல்லி. ஆனால் அவர் கஷ்டப்பட்டுட்டு இருக்க மாட்டார். காரணம் என்ன அப்படின்னா, ந ஸ்பிருஷதினா தொட்டு உணரும் உணர்வுகளெல்லாம் அவர்களுக்கு சென்று விடுமா. அதனால் டாக்டர்ஸை என்ன சொல்கிறார்கள், வலியை உணர்கின்ற நரம்புகள் எல்லாமே அந்த சக்தியை இழந்துருமா. அதனால் அவங்களுக்கு பெயின் தெரியாதான். ஏதோ சத்தம் வருமே தவிர நாம் நினைக்கிற அளவுக்கு மரண அவஸ்தையில் அவர்களுக்கு வலியோ கஷ்டமோ இருக்காதாம். காரணம் என்ன? அதை உணர்கின்ற இந்திரியமும் ஏகி பவதி. பெயினை உணரணும் அப்படின்னு சொன்னால் அந்த இந்திரியம் நல்லா விழிச்சிட்டு இருக்கணும். ஆனால் அதுவும் ஏகி பவதி. அதனால் ந ஸ்பிருஷதி இத்யாகுகு. இது அவன் ஆரோக்கியமாக இருக்கும்போது அவனுக்கு ஏதாவது ஒரு கொஞ்சம் கஷ்டம் வந்தாலும் அதிக பெயின், அதிக வலி தெரியும். ஆனால் மரண அவஸ்தையில் அவனுக்கு அவ்வளவு தெரியாது. ஏன்னா அந்த ஸ்பர்ஷ இந்திரியமும் சக்தியை இழந்து விட்டது. அதனால் என்னென்னா அவங்கள நினச்சி நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்ன? அந்த அளவுக்கு அவர்களுக்கு பெயின், வலி தெரியாது. ஏகி பவதி ந விஜானாதி இத்யாகுகு, அவர்கள் ஒன்றையும் அறிவதில்லை. விஜானாதின சிந்திப்பதில்லை, தெரிந்து கொள்வதில்லை. இதுவரைக்கும் ஏற்கனவே நம்ம பார்த்த கருத்து அரூபக்ஞோ பவதிங்கிறதனுடைய விளக்கம். இதற்கு மேல் புதிய கருத்து வருகின்றது. இதற்கு மேல் வருகின்ற பகுதி என்னவென்றால், ஒரு ஜீவன் இறந்ததற்கு பிறகு எப்படி சரீரத்திலிருந்து வெளியேறுகின்றான். அதாவது ஸ்தூல சரீரத்திலிருந்து சூக்ஷ்ம சரீரம் எப்படி வெளியேறுகின்றது. இப்போ இதெல்லாம் நம்ம கவனமாக சிந்திக்க வேண்டும், அதாவது கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் அஞ்ஞானியினுடைய வர்ணனை, ஞானியை பற்றி இங்கு பேசவில்லை. ஞானிக்கு வெளியேறுதல் இல்லை அப்படிங்கிறத பிறகு நம்ம பார்க்க போகிறோம். ஆகவே இது அஞ்ஞானிகளினுடைய நிலை. இப்போ அஞ்ஞானி எப்படி இறக்கின்றான். அதாவது இங்கு என்ன சொல்லப்படுகிறது என்றால், எல்லா இந்திரியங்களும் காரண சரீரத்தில் ஒடுங்கி காரண சரீரம் உதான பிராணனுடைய துணை கொண்டு நாடியின் வழியாக இந்த உடலில் உள்ள ஏதோரு துவாரத்தின் வழியாக வெளியேறுகின்றது. அதாவது கண் வழியாகவோ அல்லது காது வழியாகவோ மூக்கு வழியாகவோ இந்த உடலில் உள்ள ஏதோ ஒரு துவாரத்தின் வழியாக இந்த ஜீவன் வெளியேறுகின்றான். அதனால தான் இறந்ததற்கு பிறகு காது, கண், மூக்கு இதெல்லாம் மூடிடுவார்கள். ஏன்னா திரும்பி அது வழியாக வந்துடக்கூடாதல்ல. அப்படி அதனால் ஏதோ ஒரு துவாரத்தின் வழியாக வெளியேறுவானா. இவன் ஆதித்ய லோகத்துக்கு போகக்கூடியவனாக இருந்தால் கண் வழியாக வெளியேறுவானா. அப்படி வருண லோகத்துக்கு போகிறதா இருந்தால் இந்த உடலில் வேறு இந்திரிய துவாரத்தின் வழியாக வெளியேறுவான். அப்படி இவனுடைய கர்ம வினையை பொறுத்து இந்த சரீரத்தில் உள்ள ஏதாவது துவாரத்தின் வழியாக வெளியேறுகின்றான். அதுதான் அடுத்த கருத்து. ஸோ தஸ்யக ஏதஸ்ய ஹிருதயஸ்ய அக்ரம் பிரத்யோததே. அதாவது தஸ்யக ஏதஸ்யன மரணம் அடையக்கூடிய இவனுக்கு அக்ரம் என்றால் நாடி துவாரம்.
அவன் ஒரு சூக்ஷ்மமான நாடி இருக்கின்றது. அந்த நாடியானது பிரத்யோததேனா அது ஒளிர்கின்றது. ஏன்னா அது அதன் வழியே அவன் வெளியே போகிறான். இப்போ இவனுடைய நிலை, இப்போ அவன் எங்கே இருக்கான்? இந்த ஜீவன்னா இந்த சூக்ஷ்ம சரீரத்துடன் கூடிய இவன் நாடியில் இருக்கின்றான். அந்த நாடி இப்பொழுது ஒளிர்கின்றது, ரொம்ப பிரைட்டாக இருக்கான். பிரைட்டுன்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? லைட்டுங்கிற அர்த்தத்தில் எடுத்துக்க கூடாது, ஆக்டிவ்னு புரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப பிரைட் ஸ்டூடெண்ட்னா என்ன அர்த்தம்? அவன் இடத்துல அப்படியே லைட் அடிக்கும் அப்படின்னு அர்த்தம் இல்லையே. பிரைட்னா அவனுடைய அறிவு ஒளிர்கின்றது. அதே போல் பிரத்யோததேனா அந்த நாடி ரொம்ப ஆக்டிவாக இருக்குமா. பிறகு தேன பிரத்யோதேன அந்த மாதிரி இருக்கின்ற நாடியிட இருந்து ஆத்மா நிஷ்கிராமதி இந்த ஜீவாத்மா உடலிலிருந்து வெளியேறுகின்றது. நாடி வழியா வெளியேறுகின்றது. எதன் வழியாக? சக்ஷுஷ்டக வா அப்படின்னா இது வழியாகவோ, சக்ஷுஷ்டக என்றால் கண் வழியாகவோ, மூர்த்னோவா மூர்த்னக என்றால் தலையினுடைய உச்சி அதன் வழியாகவோ. இங்கே மூர்த்னகங்கிறது சிலர் தலையினுடைய உச்சியில் மிக நுண்ணிய ஒரு துவாரம் இருக்கான், அல்லது அது வெளியேறுவதற்கு துவாரம் தேவையில்லை, துவாரம் இல்லாட்டியும் கூட வெளியேறலாம். அவர்கள் அதன் வழியாக வெளியேறினா பிரம்மலோகத்திற்கு செல்வார்களாம். அல்லது அந்நேபியக வா ஷரீர தேசேபியக, ஷரீர தேசத்தில் நவத்வாரம்னு நம்ம சொல்கிறோம். நம்ம சரீரத்தில் 9 துவாரங்கள் இருக்கின்றது. அந்த ஷரீர தேசேபியகன அந்த 9 துவாரங்களில் ஏதோ ஒரு துவாரத்தின் வழியாக இவன் என்ன செய்கின்றான்? வெளியேறுகின்றான். யார்? இந்த ஜீவாத்மா. பிறகு அப்படி வெளியேறும் பொழுது பிராணன் மற்ற இந்திரியங்களெல்லாம் சேர்ந்து சூக்ஷ்ம சரீரமாக அவன் வெளியேறுகின்றான். அது அடுத்த பகுதி. தம் உத்கிராமந்தம் பிராணக அனுத்கிராமதி. இப்படி வெளியேறும் பொழுது அனைத்து பிராணனும் சேர்ந்து வெளியேறுகின்றது. பிராணம் அனுத்கிராமந்தம், பிராணன் வெளியேறும் பொழுது சர்வே பிராணாகா எல்லா இந்திரியங்களும், இப்போ இங்கே பிராணாகா என்றால் இந்திரியங்கள், எல்லா இந்திரியங்களும் அனுத்கிராமந்தி தொடர்ந்து செல்கிறது. இந்த பிராணசக்தி போனவுடன் இந்திரியங்களெல்லாம் தொடர்ந்து செல்கின்றது. அதனுடைய அர்த்தம் என்ன? நம்ம காரண சரீரம், சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரம்னு படிச்சிருக்கோம். இந்த ஸ்தூல சரீரத்தை விட்டு சூக்ஷ்ம சரீரமானது செல்கிறது. காரண சரீரத்துடன், காரண சரீரம் அதற்குள்ளே எப்போ இருக்கின்றது, அதனுடன் செல்கின்றது. அப்பொழுது என்ன நேரிடுகிறது? சவிஞானோ பவதி. இந்த ஜீவன் அப்பொழுது சவிஞானனாக மாறி விடுகின்றான். சவிஞானக என்றால் இவனுக்கு வெளி உலக எதுவும் தெரியாது. ஏன்னா இந்த உலகத்தை அவன் விட்டு விட்டான். ஒரே ஒரு அறிவு மட்டும் இருக்கின்றது. அது இந்த உடலை விட்டு செல்கின்ற அறிவு மட்டும் அவனுக்கு இருக்கின்றது. அங்கும் அவன் ஒரு உணர்வு ரூபமாக ஒரு கான்சியஸ் பிரின்சிபலாக தான் இருக்கான். ஆனால் அவனிடம் இருக்கிற விஞ்ஞானம் ஏக விஞ்ஞானம், விசேஷ விஞ்ஞான ரஹிதக சவிஞானக. அவனுக்கு வேற எந்த ஞானமும் இல்லாமல் ஒரே ஒரு ஞானம் மட்டும் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு இந்த உடலை விட்டு போக மட்டும் தெரிகின்றது, உடலிலிருந்து வெளியே போக மட்டும் தெரிகின்றது. பிறகு அவனுடன் வேறு என்ன செல்கின்றது? அது வருகின்றது. சவிஞானம் ஏவ அன்வக்ராமதி. இந்த சவிஞானனை தொடர்ந்து வெளியே போகின்ற ஜீவனை தொடர்ந்து வேறு என்ன தொடர்கிறது? அதுதான் கடைசி பகுதி. இந்த கடைசி வரி மிக மிக ஃபேமஸ், மிக மிக பிரசித்தமான வாக்கியம் இது. இவனுடன் எது தொடர்கிறது? இந்த ஜீவன் இவ்விதம் மரணம் அடைந்து செல்லும் பொழுது அவனிடம் தொடர்வது என்ன? இங்கு 3 அவனிடம் தொடர்வதாக சொல்லப்படுகிறது. ஒன்று வித்யா. வித்யா என்றால் அவன் செய்த உபாசனையினுடைய பலன்.
அவன் உயிரோடு இருக்கும் பொழுது அவன் செய்த பிரார்த்தனை, தியானம், உபாசனை, அதனுடைய பலன் அவனை தொடர்கிறது. வித்யா கர்மணி, கர்ம என்றால் அவன் செய்த பாப புண்ணியங்கள் கர்ம. அவன் செய்த கர்ம, அவன் செய்த தியானம், அதாவது சாரீரக மானச வாச்சிக கர்ம, அதனுடைய பலன் அவனை தொடர்ந்து செல்கின்றது. இப்போ இவன் இங்கே உயிரோடு இருக்கும் பொழுது உடல், வாக், மனம் இதன் மூலமாக கர்மம் பண்ணியிருக்கான். அந்த கர்மமானது பாப புண்ணியம்ங்கிற பலனை கொடுத்துருக்கு. அந்த பாப புண்ணியம் அவனுடன் தொடர்கிறது. இப்போ கடைசியாக நம்ம சொத்து என்ன தெரியுமோ? பாப புண்ணியம்தான் நம்முடைய சொத்து. நம்ம சேர்த்து வச்சது சேர்த்து வைக்கிறது பாப புண்ணியம்தான். பிறகு இனி ஒன்றும் சேர்ந்து அவனிடம் தொடர்கிறது. அது பூர்வ பிரக்ஞாச்ச. பூர்வ பிரக்ஞா என்றால் சம்ஸ்காரங்கள், பதிவுகள், வாசனைகள். சம்ஸ்காரங்களும் அவனுடன் தொடர்கிறது. இப்போ இந்த உலகத்தில் வாழ்ந்த சில சம்ஸ்காரங்களுடன் அவன் வெளியே செல்கின்றான். இப்போ இதன் அடிப்படையில் தான் பகவான் கீதையில் 6வது அத்தியாயத்தில் யோக பிரஷ்டன்கிற கருத்தை கூறியுள்ளார். அதாவது ஒருவன் மோட்ச மார்க்கத்தில் இருக்கான், ஸ்ரவண மனனத்தை முடிச்சுட்டான், நிதித்தியாசனத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி இறந்து விடுகின்றான். நிதித்தியாசனம் பண்ண முடியலையோ அல்லது அவனை பிராரப்தம் முடிஞ்சுதோ, அப்பொழுது அர்ஜுனன் கேட்டான் அவனுடைய நிலை என்ன? அல்லது நிதித்தியாசனத்துக்கு முயற்சி செய்து தோல்வி அடைந்து விடுகின்றான், அவனுடைய நிலை என்ன என்றால் அடுத்த ஜென்மத்தில் அந்த வாசனையுடன் பிறப்பான். அவனுடைய முயற்சி குறைவாக இருந்தாலும் பலன் அதிகமாக கிடைக்கும். விரைவில் வைராக்கியம், விவேகம் எல்லாம் கிடைச்சு பிறகு சாதனையை தொடர்வான். அதற்கு பிரமாணம் இந்த சொல் தான் பூர்வ பிரக்ஞா. கீதையில் பகவான் சொன்ன அந்த கருத்து இந்த சொல்லினுடைய ஆதாரத்தின் அடிப்படையில். பூர்வ பிரக்ஞான்னா அந்த வாசனையுடன் அவன் தொடர்வான். இப்போ இந்த இடத்துல சங்கரர் பிராக்டிக்கலாக சில கருத்து சொல்கிறார். ஒருவன் பிறந்ததிலிருந்தேயே ஒரு விஷயத்தில் அதிகமான ஆர்வம், அதிகமான வல்லமையை பெறுகின்றான். இப்போ ஒரு கலையை நம்ம அதை பெற வேண்டும் என்றால் அதற்கு குறிப்பிட்ட காலம் சாதாரண மனிதன் உழைக்கணும். ஆனால் அவனுக்கு திடீர்னு வந்துடுது. அது ஏன் அப்படின்னா அதற்கு இதுதான் காரணமாக சொல்கின்றார். பூர்வ பிரக்ஞா. அவன் ஏற்கனவே அந்த ஃபுல் சம்ஸ்காரத்தோடு இவன் பிறந்துள்ளான். அதனால தான் ஒரு குறிப்பிட்ட கலையை அவன் உடனடியாக குறைவான முயற்சியுடன் பெற்று விடுகின்றான். இப்போ இதுலேயும் முயற்சி இல்லாமல் யாரும் எதை பெற முடியாது. இவன் ஏற்கனவே முயற்சி பண்ணியிருக்கான், இங்கு குறைவான முயற்சி. காரணம் என்ன? ஏற்கனவே உள்ள முயற்சியும் இவனிடம் இருந்திருக்கின்றது. அப்படி பூர்வ பிரக்ஞாச்ச இதெல்லாம் அவனுடன் தொடர்கின்றது. அவன் செய்த பாபம், அவன் செய்த புண்ணியம், பிறகு சம்ஸ்காரங்கள், அவன் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய சம்ஸ்காரங்கள், இத்துடன் அவன் இந்த சரீரத்தை விட்டு செல்கின்றான். மேலும் இதே கருத்து, அதாவது மரணத்துக்கு பிறகு அல்லது மரண அவஸ்தை, 3வது மந்திரம். தத்யதா த்ருணஜலாயுகாம் த்ருணஸ்ய அந்தம் கத்வா அன்யம் ஆக்ரமம் ஆக்ரம்ய ஆத்மானம் உபசம்ஹரதி ஏவமேவ அயம் ஆத்மா இதம் ஷரீரம் நிஹத்ய அவித்யாம் கமயித்வா அன்யம் ஆக்ரமம் ஆக்ரம்ய
ஆத்மானம் உபசம்ஹரதி. இந்த மந்திரத்தினுடைய சாராம்சம், ஒரு ஜீவன் இந்த ஷரீரத்தை விடும் பொழுது வேறு ஒரு ஷரீரத்தை அவன் பிடித்து கொண்டுதான் இந்த ஷரீரத்தை விடுகின்றான். இந்த ஷரீரத்தை விடும் பொழுதே அவனுக்கு வேறு ஒரு ஷரீரம் தயாராக இருக்கின்றது. ஒன்றை பற்றி கொண்டுதான் இதை விடுகின்றான். இதற்கு ஒரு உதாகரணம் இங்கு கொடுக்கப்படுகிறது. ஒரு சிறிய புழு இருக்கின்றது. அது ஒரு இலையிலிருந்து இனியொரு இலைக்கு செல்கின்றது. அப்படி செல்லும் பொழுது என்ன செய்கின்றது? தான் எந்த இலையில் இருக்கின்றோமோ அதை விடுவதற்கு முன் அடுத்த இலையை பற்றி கொள்கின்றது. அடுத்த இலையை பிடிச்சிட்டு தான் இது தான் இருக்கின்ற இலையை விடும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா கீழே தான் விழுகும். நம்ம பார்க்குற ஒரு புழு ஒரு இலையிலிருந்து அடுத்த இலைக்கு போகும்போது அதை பிடிச்சிட்டு பிறகு இதை விட்டு பிறகு அதற்குள் செல்கின்றது. அதே போல ஒரு ஜீவன் இந்த ஷரீரத்தை விட்டவுடன் முதலில் வாசனாமய ஷரீரத்தை பிடித்து கொள்கின்றான். அதாவது டிராவலுக்குன்னு ஒரு பாடி இருக்கும், அதை ஜலசரீரம் என்றும் சொல்வார்கள். ஜலசரீரம்னா டிராவல் பாடி. அது ஜலம்னா நம்ம ஜலத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது, சாஸ்திரத்தில் அப்படி ஒரு சொல். அது ஒரு விதமான பாடி. இந்த சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூல சரீரத்தை விட்ட உடனே ஒரு ஜல சரீரம் அல்லது வாசனாமய சரீரத்தை எடுத்துட்டு பிறகு டிராவல் பண்ணது. இந்த டிராவல் பண்ணுறதுக்கு ஒரு சரீரம் எங்கு டிராவல் பண்ணுது? அதனுடைய பாப புண்ணியம் எங்கே போகணுமோ அங்கு போய் அடையும் வரை. அங்கு போய் அடைந்த உடனே வேற சரீரம் கிடைச்சி. சொர்க்கலோகத்திற்கு சென்ற உடனே அந்த லோகத்திற்கு தகுந்த சரீரம். மீண்டும் மனித லோகத்திற்கு வந்தால் அந்த லோகத்திற்கு உரிய சரீரம் அவனுக்கு கிடைத்து விடுகிறது. அப்படி இவன் முதலில் ஒரு வாசனாமய சரீரத்தை பிடித்து கொண்டுதான் இந்த சரீரத்தை விடுகின்றான். அதனால தான் போனவன் திரும்பி வாரதில்லை. இவன் ஒன்றும் பிடிக்காமல் போயிட்டா வேற வழி இல்லைன்னு திரும்பி வந்துடுவான். போனவன் ஏன் திரும்பி வாரதில்லைன்னா இவன் போகிறதுக்கு முன்னாடியே முடிவு பண்ணி வேற ஒன்றை பிடிச்சிட்டான். அதனால் அவன் திரும்பி வருவதில்லை. சில பேர் சொல்வார்கள், இல்லை இறந்தவர் வந்தார் அப்படின்னா சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா அவர் வந்திருந்தார்னா அவர் இறக்கலைன்னு அர்த்தம். மரணத்தினுடைய லட்சணமே ஒரு முறை சரீரத்தை விட்டால் மீண்டும் இந்த சரீரத்திற்குள்ளே வர முடியாது. இல்லை நான் இறந்து போனவர் மீண்டும் வந்தார்னா அவர் ஏதாவது மாயாஜாலம் பண்ணியிருக்கலாம், அஷ்டமகா சித்தியில் ஏதாவது பண்ணியிருக்கலாம், ஆனால் மரணம் அடையவில்லை. இப்போ மரணம் என்றால் இதை விடுவதற்கு முன் ஒன்றை பற்றி கொண்டு ஜீவன் செல்கின்றான். இப்போ மரணத்தினுடைய லட்சணம் இந்த சரீரத்தை விட்டுட்டா மீண்டும் இந்த சரீரத்திற்குள்ள ஜீவாத்மா வரமாட்டான். அதுதான் இப்பொழுது மந்திரத்திற்குள் சென்றால், தத்யதா எவ்விதம் திருண ஜலாயுகா. திருணம்னா புல், ஜலாயுகா என்றால் ஒரு விதமான பூச்சி. திருண ஜலாயுகா திருணஸ்ய அந்தம் கத்வா. புல்லினுடைய அந்தம்னா முடிவுக்கு சென்று, என்ன கத்வா அந்யம் ஆக்கிரமம் ஆக்கிரமிய, வேறு ஒரு புல்லை பற்றி கொண்டு. ஆக்கிரமம்னா ஸ்தலம், ஆக்கிரமம் அப்படின்னா வேறு ஒரு இடத்தை, ஆக்கிரமியன பற்றி கொண்டு. ஆக்கிரமம்னெல்லாம் சொல்கிறோமே, ஆக்கிரமம்னா பற்றி கொண்டு. ஆத்மானம் உபசம்ஹரதி, அது என்ன செய்கின்றதாம்? பழைய புல்லிலிருந்து விலகி கொள்கின்றது. பழைய புல் அல்லது பழைய இலையிலிருந்து விலகி கொள்கின்றது. இதற்கு முன் இருந்த இலையிலிருந்து விலகி கொள்கின்றது. ஏவமேவ, அதை போலவே, ஏவம் ஏவ அயமாத்மா, இந்த ஆத்மா அதாவது இந்த ஜீவன், இதம் ஷரீரம் நிகத்திய, இந்த ஷரீரத்தை விட்டு, அவித்யாம் கமயித்துவா. அவித்யாம் என்றால் இந்த ஷரீரத்தை ஜடமாக மாற்றி, இந்த ஷரீரத்தை ஜட சுபாவமாக மாற்றி, அந்யம் ஆக்கிரமம் ஆக்கிரமிய. அந்யம் ஆக்கிரமம் என்றால் வேறு ஒரு
வாசனாமயமான சரீரத்தை பற்றி கொண்டு என்ன செய்கின்றான்? உபசம்ஹரதி, ஆத்மானம் உபசம்ஹரதி, முழுமையாக இந்த தேகத்தை விட்டு விடுகின்றான். இப்போ இந்த தேகத்தை எப்பொழுது முழுமையாக விட்டு விடுகின்றான்? வேறொன்றை பற்றி கொண்டு. இப்போ இது எதை குறிக்கின்றது இந்த இடத்துல என்றால், யாருக்கும் வேறொரு சரீரம் கிடைக்காமல் இந்த சரீரத்தை விடுவதில்லை. இனி இதே போன்ற இனி ஒரு கருத்து அடுத்த மந்திரத்தில், 4வது மந்திரம். தத்யதா பேஷஸ்காரி பேஷசக மாத்ராம் அபாதாய அன்யத் நவதரம் கல்யாணதரம் ரூபம் தனுதே ஏவமேவ அயமாத்மா இதம் ஷரீரம் நிகத்ய அவித்யாம் கமயித்வா அன்யத் நவதரம் கல்யாணதரம் ரூபம் குருதே பித்ரியம் வா கந்தர்வம் வா தெய்வம் வா பிராஜாபத்யம் வா பிராம்யம் வா அன்யேஷாம் வா பூதானாம். இந்த மந்திரத்தினுடைய சாராம்சம், ஒரு ஜீவன் இந்த ஷரீரத்தை விட்டு அடுத்த ஷரீரம் ஏன் எடுக்கின்றான், அதனுடைய அவசியம் என்ன, பிறகு ஷரீரம் எப்படி எடுக்கப்படுகிறது, ஷரீரத்தினுடைய உபாதான காரணம் என்ன. அதாவது இந்த ஷரீரம் அந்த ஜீவனுக்கு பழையதாகி விட்டது. இதெல்லாம் பகவான் கீதையில் கூறியுள்ளார். வாசாம்சி ஜீர்ணாணி யதா விகாய. எப்படி துணி பழையதாகிவிட்டால் அதை விட்டு விட்டு புதிய துணி எடுத்துக்கொள்கின்றோமோ, அதே போல இந்த ஜீவன், இந்த ஷரீரம் அவனுடைய கர்ம பலனை அனுபவிப்பதற்கு பழையதாகிவிட்டது. ஆகவே அவன் புதிய கல்யாணதரம் என்றால் புதிய ஒரு ஷரீரத்தை எடுக்கின்றான். அதற்காக இந்த ஷரீரத்தை விடுகின்றான். பிறகு இரண்டாவது கருத்து, இந்த ஷரீரமானது இரண்டு விதம். ஒன்று வாசனாமயம், இனி ஒன்று ஸ்தூலம். இப்போ சொப்பனத்தில் நமக்கு ஒரு ஷரீரம் இருக்கு. அந்த ஷரீரம் எதனால் செய்யப்பட்டது என்றால் நம்முடைய எண்ணங்களினால் செய்யப்பட்டது, வாசனாமயம் ஷரீரம். பிறகு நம்முடைய ஜாகிரத அவஸ்தையில் ஷரீரம் இருக்கு, அது பஞ்சபூதத்தினால் செய்யப்பட்டது. பித்ருலோகத்திற்கு செல்கின்றோம் என்றால் அங்கு அந்த லோகத்திற்கு உகந்த ஷரீரம், கந்தர்வ லோகத்திற்கு சென்றால் அந்த லோகத்திற்கு உகந்த ஷரீரம். ஆகவே இவனுடைய ஷரீரம் அந்தந்த லோகத்திற்கு தகுந்த ஷரீரமாக இருக்கும், அமையும். அந்த கருத்து இங்கு கூறப்படுகின்றது. இங்கு மீண்டும் உதாகரணம் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. பேஷக என்றால் தங்கம், கோல்ட் என்று பொருள். பேஷஸ்காரி என்றால் தங்கத்தை எடுத்து ஆபரணங்கள் செய்பவன். இப்போ தங்கத்தை எடுத்து விதவிதமான ஆபரணம் செய்பவன் என்ன செய்கின்றான், ஒரு தங்கத்தை எடுத்து புதிய புதிய நகைகளை செய்கின்றான், புதிய புதிய உருவமான நகைகளை செய்கின்றான். பழைய நகைகளை எல்லாம் அழித்து புதிய நகையை செய்கின்றான். அவனுக்கு உபாதானம் தங்கம் தேவை. அதே போல ஜீவன்
வேறு ஒரு சரீரத்தை எடுக்கும் பொழுது அந்தந்த லோகத்தில் இருக்கின்ற உபாதானத்தை எடுத்து கொள்கின்றான். இல்லை என்றால் வெறும் வாசனாமய சரீரத்தை மட்டும் ஜீவன் எடுத்து கொள்வதில்லை. ஒரு ஜீவன் வேறு ஒரு சரீரத்தை எடுக்கும் பொழுது உபாதானத்தை அவன் எடுத்து கொள்கின்றான். உபாதான காரணம் இல்லாமல் சரீரம் இல்லை. அதுதான் கருத்து. இதுவும் எளிமையான மந்திரம். தத்யதா எவ்விதம் பேஷஸ்காரி என்றால் தங்கத்தை எடுத்து நகை செய்பவன், தங்க ஆசாரி. பேஷசக, பேஷஸ் என்றால் தங்கம், தங்கத்தை மாத்ராம் அபாதாய தங்கத்தினுடைய ஒரு பகுதியை எடுத்து அந்யத் நவதரம் கல்யாணதரம் ரூபம் குருதே, வேறு கல்யாணதரம் என்றால் மங்களமான புதிதான, நவதரம்னா புதிதான ஒரு ரூபம், கல்யாணதரம்னா அழகான ரூபம் குருதே செய்கின்றானோ. ஏவமேவ அதை போலவே அயமாத்மா இந்த ஜீவாத்மா இதம் ஷரீரம் நிகத்திய இந்த ஷரீரத்தை விட்டு அவித்யாம் கமயித்துவா அதை ஜடமாக விட்டுவிட்டு அந்யது நவதரம் கல்யாணதரம் குருதே அவன் இதைவிட நன்கு வேறொரு ரூபத்தை எடுத்து கொள்கின்றான். பிறகு எப்படிப்பட்ட ரூபத்தை எடுத்துக்கொள்வான்? பித்ரியம் என்றால் இவன் பித்ருலோகத்திற்கு சென்றால் அதற்குரிய சரீரத்தை எடுக்கின்றான். கந்தர்வம் என்றால் இவன் கந்தர்வலோகத்திற்கு சென்றால் அதற்குரிய சரீரத்தை எடுக்கின்றான். தெய்வம் என்றால் இவன் தேவலோகத்திற்கு சென்றால் அதற்குரிய சரீரத்தை எடுக்கின்றான். பிராஜாபத்தியம் பிரஜாபதி லோகத்திற்கு சென்றால், பிராமியம் பிரம்மலோகத்திற்கு சென்றால், அந்நேஷாம் வா பூதானாம் வேறு எந்தெந்த லோகத்திற்கு செல்கின்றானோ அந்தந்த லோகத்திற்கு உகந்த சரீரத்தை இவன் எடுத்து கொள்கின்றான். இனி அடுத்த மந்திரம், 5வது மந்திரம். சவை அயமாத்மா பிரம்ம விஞ்ஞானமயோ மனோமயக பிராணமயச்சக்ஷுர்மயக ஸ்ரோத்ரமய பிருத்திவிமயக ஆபோமயோ வாயுமயக ஆகாசமயக தேஜோமயோ தேஜோமயக காமமயோ காமமயக क्रोधमयो क्रोधमयः धर्ममयो धर्ममयः सर्वमयः तदेतत् इदं मयोधमयः इति यथाकारी यथाचारी तथा भवति साधुकारी साधुर्भवति पापकारी पापो भवति पुण्यः पुण्येन कर्मणा भवति पापः पापेन अतो खलु आहुः काममय एव अयं पुरुष इति
ச யதா காமோ பவதி தத் க்ரதுர்பவதி யத் க்ரதுர்பவதி தத் கர்ம குருதே யத் கர்ம குருதே தத் அபிசம்பத்யதே. இந்த 5வது மந்திரம் ஒரு முக்கியமான மந்திரம். இந்த மந்திரத்தினுடைய முதல் பகுதி மகா வாக்கியம். இதுவரை நாம் மரண அவஸ்தையை பற்றி பார்த்து வந்தோம். அதிலிருந்து இப்பொழுது வேறு விசாரத்திற்கு வருகின்றோம். மரண அவஸ்தை, மரண வர்ணனை சென்ற மந்திரத்துடன் முடிவடைந்தது. இப்பொழுதுதான் கொஞ்சம் பயமெல்லாம் போயிருக்கும். ஏன்னா போன இதில் ஆரம்பித்து மரணத்தை பற்றியே வந்து கொண்டு இருந்தது, அது முடிந்து விட்டது. இனி உடனே மகா வாக்கியம். சவை அயமாத்மா பிரம்ம, அந்த பகுதி மகா வாக்கியம். அயமாத்மா பிரம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இந்த மகா வாக்கியம் எந்த உபநிஷத்தில்? மாண்டூக்கிய உபநிஷத்தில் அயமாத்மா பிரம்ம, அதே மகா வாக்கியம் இங்கு வருகின்றது. இங்கு ஒரு எம்பசைஸோடு வருது. சகவை, அவனே தான் இந்த ஆத்மாவாக இருக்கின்றான் என்ற மகா வாக்கியம். அயமாத்மா பிரம்ம. பிறகு அதற்கு அடுத்த பகுதியில் மீண்டும் இவன் எப்படியெல்லாம் உயிரோடு இருக்கும் பொழுது எந்தெந்த விதத்தில் சம்சாரியாக இருக்கின்றான், இந்த பிரம்மனாக இருக்கின்ற இதே ஜீவன் எப்படியெல்லாம் சம்சாரியாக இருக்கின்றான் என்ற சம்சார வர்ணனை. மரண வர்ணனை முடிந்து விட்டது, இது சம்சார வர்ணனை. அதற்கு பிறகு பாப புண்ணியத்திற்கான பிரமாணங்கள் எல்லாம் இங்கு வருகின்றன. இப்போ இதனுடைய இறுதியில் சங்கரர் சொல்றார், ஆகவே உயிரோடு இருக்கும் பொழுது ஞானத்தை அடைய முடியவில்லை என்றால் புண்ணியத்தை அடைய முயற்சி செய்ய வேண்டும். அதுதான் சாராம்சம். முதலில் நாம் இப்பொழுது மகா வாக்கியத்திற்கு வருவோம். முதல் பகுதி. பிறகு சம்சார வர்ணனையை பிறகு பார்க்கலாம். சகவை அயமாத்மா பிரம்ம. இதில் மகா வாக்கியம் என்பது அயம் ஆத்மா பிரம்ம. அயமாத்மா என்றால் இந்த ஆத்மா. சகவை என்றால் சகன அந்த, வைங்கிறது ஒரு உறுதியை குறிக்கின்றது. அயம்னா இந்த அயம்ங்கிற சொல் சொப்பிரகாசத்துவத்தை குறிக்கின்றது. அயம்னா இந்தனா இப்பொழுது பிரகாசமாக நமக்குள் பிரகாசித்து கொண்டிருக்கின்ற சொப்பிரகாசக. பிறகு அயம்ங்கிற சொல் அபரோக்ஷத்தை குறிக்கின்றது. அபரோக்ஷம்னா ரொம்ப தூரத்தில் இருந்தால் பரோக்ஷம், அபரோக்ஷம்னா நம் முன் விளங்கி கொண்டிருக்கின்ற. சந்நிகிதகன மிக மிக அருகில் இருக்கின்ற. இப்போ அயம்னா சந்நிகிதம், சந்நிகிதம்னா இடைவெளி இல்லாத, தூரமாக இல்லாமல் பிரகாசித்து கொண்டு எந்த ஒரு தத்துவம் இருக்கின்றதோ. இப்போ நான்கிற சொல்ல எடுத்து விசாரம் பண்ணால் இதெல்லாம் எதுக்கு பொருந்தும்? எது சுயமாக பிரகாசித்து கொண்டு, எது நமக்கு அபரோக்ஷமாக இருந்து கொண்டு, எது நமக்கு மிக மிக அருகில் இருக்கின்றதோ, ஜீரோ டிஸ்டன்ஸ் எதுவோ அந்த ஒரு ஆத்மா. இங்கே ஆத்மா என்றால் சாட்சி சைத்தன்யம். அந்த ஒன்று இந்த உடலுக்கு சாட்சியாக இருந்து கொண்டு இருக்கின்றது. இப்போ எந்த ஒன்று மிக அருகில் பிரகாசமாக சைத்தன்ய சொரூபமாக இருந்து கொண்டிருக்கின்றதோ அதுவே பிரம்ம. பிரம்ம என்றால் இந்த சமஷ்டிக்கும் ஆதாரமாக இருக்கின்ற தத்துவம். இப்போ எந்த ஒரு அறிவு சொரூபம் இந்த உடலுக்கு ஆதாரமாக இருந்து கொண்டு இருக்கின்றதோ அந்த ஒரு தத்துவம் பிரம்ம என்றால் சமஷ்டிக்கு ஆதாரமாக இருக்கின்றது. இப்போ உடலுக்கு ஆதாரமாக இருப்பதே சமஷ்டிக்கும் ஆதாரமாக இருப்பது ஒரே ஒரு தத்துவம். இது சக சக அப்படின்னா
இந்த ஆத்மாவே தான் அந்த ஆத்மா. இப்போ ரெண்டு ஆத்மா அல்ல, ஒரே ஆத்மா பிரம்மனாக இருக்கின்றது. இது மகா வாக்கியம், பல இடங்கள்ல நம்ம பார்த்தது. இனி இதற்கு பிறகு வருகின்ற பகுதியெல்லாம் சரி, இப்படி இருக்கின்ற பிரம்மன், அதாவது ஆத்மா பிரம்மனா இருக்கு, ஆகவே இங்க பிரம்மன் ஆத்மாவுக்கு வேறுபாடு கிடையாது. இப்படி இருப்பவன் ஷரீரத்தில் அபிமானம் வைக்கும் பொழுது என்ன நிலையை அடைந்து அவன் எப்படியெல்லாம் சம்சாரியாக இருக்கின்றான், அதுதான் அடுத்த பகுதி. அதாவது இந்த ஆத்மா தான் சாட்சி சொப்பிரகாசக என்பதை மறந்து தான் பிரகாசப்படுத்துகின்ற புத்தியில் அபிமானம் வைக்கும் பொழுது அடுத்த சொல் விஞ்ஞானமயக, அவன் விஞ்ஞானமயனாக மாறி விடுகின்றான். பிறகு அவன் மனதில் அபிமானம் வைக்கும் பொழுது மனோமயக, அவன் மனோமயனாக மாறி விடுகின்றான். உணர்வுகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்திருக்கும் பொழுது அவன் மனோமயக. நம்ம எமோஷ்னல் பர்சனாலிட்டின்னு சொல்கிறோம். சிரிக்கும் போது அழுகும் போது மனோமயக, சிந்திக்கும் பொழுது விஞ்ஞானமயக. இப்படி அவன் அந்தந்த அனாத்மாவோடு சம்பந்தம் வைக்கும் பொழுது அந்தந்த மயனாக மாறி விடுகின்றான் என்று சொல்லி, ஆகவே ஒருவன் புண்ணியம் செய்து புண்ணியவானாக இருக்கலாம், பாபம் செய்து பாபவானாக இருக்கலாம். பிறகு இவன் புண்ணிய பாபமெல்லாம் செய்வதற்கு மூல காரணம் என்ன, அதெல்லாம் இனிமேல் வர இருக்கின்றது. அடுத்த வகுப்பில் தொடர்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.